அடுத்த நிகழ்வாக அருள்நிதி செந்தில் முருகன் ஐயா அவர்கள் மன்னிப்பின் மேன்மை என்ற தலைப்பிலே சிந்தனை உரையாற்ற இருக்கிறார். அதற்கு முன்பாக அவரை பற்றிய சிறு அறிமுகம் செய்ய விளைகிறேன். ஐயா அவர்கள் எம்டெக் இன் VLSI சிஸ்டம் பயின்றவர், சயின்டிஸ்ட் இன் CSIR நேஷனல் ஏரோஸ்பேஸ் லேபரேட்டரிஸில் பணிபுரிந்து வருபவர், யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் மற்றும் அருள்நிதியர் பயிற்சி முடித்துள்ளார். கடந்த 2016ஆம் ஆண்டு மனவளக்கலையில் இணைந்து 4 வருடங்களாக அருட்தொண்டாற்றி வருகிறார். பெங்களூர் ராமாஸ்ரமா சென்டர், கேஆர்புரம் ஸ்கை ட்ரஸ்டில் இருந்து வந்திருக்கும் ஐயா அவர்களை உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பிலும் இணைப்பில் இணைந்துள்ள உங்கள் அனைவரும் சார்பிலும் வரவேற்று வாழ்த்தி இத்தலத்தை அவர் வசம் அளிக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பும் கருணையும் கொண்ட சான்றோர் பெருமக்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் மதிய வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு மன்னிப்பின் மேன்மை. அதை ஆங்கிலத்தில் கூற வேண்டும் என்றால் கிரேட்னஸ் ஆஃப் ஃபர்கிவ்னஸ். ஸோ நாம் சிந்திக்க போறதுக்கு முன்னாடி இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய குரு டாக்டர் சண்முக கனியையா அவர்களின் பாதங்களை பற்றி வணங்கி இந்த சிந்தனை உரையை ஆற்ற உள்ளேன். நம்ம சுவாமிஜி எப்பவுமே அழகா சொல்லுவாங்க, உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதுவும் செய்வதும் நித்திய கடன். இன்னொன்னு சொல்றாங்க, கல்லும் மரமும் கடமை தவறாது செயலாற்றும் பொழுது சொல்லும் கருத்தும் உடைய மனிதன் ஏனோ சுகம் கெட்டு அலைகிறான். பாருங்க, இந்த இயற்கை, இந்த இறையாற்றல் நமக்காக அனைத்துமே இந்த மனிதன் வாழ்வதற்கு அனைத்து சந்தர்ப்பங்களையும் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்தும் மனிதன் இந்த சிந்தனையை ஏற்படுத்தி சிந்திக்க தவறி ஏனோ சுகம் கெட்டு அலைகிறான் என்று சுவாமிஜி ரொம்ப அழகா சொல்றாங்க. இந்த ஒரு வழியா நாம நடந்து போயிட்டு இருக்கிறச்ச கூட பாத்தீங்கன்னா, இந்த கல்லும் சரி மரமும் சரி, நாம் எவ்வளவுதான் துன்பங்கள் அவற்றிற்கு ஏற்படுத்தினாலும் அவை நமக்கு நன்மையே செய்கின்றன. நாம் எப்பொழுதும் இயற்கையை சார்ந்து, இயற்கையை ஒவ்வொரு நேரத்திலும் இயற்கையை புரிந்து கொண்டு சரியாக மனித வாழ்க்கையை தொடங்கியோமானால் நம் வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதற்கு முழுமையாக என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, சொல்லும் கருத்தும் மிகவும் முக்கியம். நாம் என்ன சொல்கிறோம், நாம் என்ன கருத்தை மற்றவர்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம் என்பது மிகவும் அவசியம். அதுதான் நம்ம சுவாமிஜி எண்ணம் சொல் செயல் அப்படின்றாங்க. எண்ணம் போல் வாழ்க்கை அமைகிறது என்பது அனைத்து மனவளக்கலை அன்பர்களுக்கும் தெரியும். இதுக்கு ஒரு கதை சொல்றாங்க சுவாமிஜி. என்னன்ட்டா, ஒரு மகான் ஒரு ஊர் கடைசியில உட்கார்ந்து ஒரு தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வழியாக போகின்ற ஒரு வழிபோக்கன் இவ்வளோ ஆழ்ந்த தியானத்துல இருக்கிற இந்த மகான் கிட்ட நாம ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை செழிப்படையும் அப்படின்றத நினைச்சு இந்த மகான் கிட்ட இந்த வழிபோக்கன் போய் அவர்கிட்ட ஐயா என்ன வாழ்த்துங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவரும் மனமுகர்ந்து அந்த வாழ்த்துக்களை அவர் தெரிவிக்கும் போது, ஐயா நீங்க எல்லாம் சொல்றீங்க, பட் ஆனா நீங்க சொல்றதுக்கு ஏத்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பொழுது அந்த மகான் இவருக்கு எப்படி புரிய வைப்பது என்பது தெரியாமல் ஒரு சின்ன எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாரு.
அவ்வளவு புகழ்ந்த அந்த மகான் அந்த வழிப்போக்கனை சிறிது நேரத்தில் அவரை இகழத் தொடங்குகிறார். அப்பொழுது அந்த வழிப்போக்கனால டாலரேட் பண்ண முடியல. என்ன ஐயா நீங்க இப்படி எல்லாம் எனக்கு திட்டுறீங்களே அப்படின்னு அவன் கோவப்பட்டு அவன் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அவனுடைய செயல்களின் வெளிப்பாடு என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கடுமையான சொற்கள் அந்த மகான் அவனிடம் சொல்கின்ற பொழுது அது அவனுக்கு ஆணித்தரமாக அவன் மனதில் போய் அது அவனை நெகட்டிவ் ரோலை வந்து பிளே பண்ண வச்சிருக்கு. நம்மளுடைய மனது எப்பொழுதும் என்ன ஆகிறது அப்படின்னா, நாம் நன்மையோ அல்லது நம்மை புகழும் போதோ அந்த கருத்துக்களை நாம் ஏற்பது இல்லை. பட் நம்ம எதிர்மறையா யார் சொன்னாலும் அதுக்கு நாம ரியாக்ட் பண்ணிடுறோம். அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு என்பதை மனிதன் எப்பொழுதுமே உணரத் தொடங்க வேண்டும். ஒவ்வொரு சொற்கள் மற்றும் வார்த்தைகள் நம்மை வாழ வைக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எதை விரும்புகிறோமோ அதை தான் மற்றவர்களும் விரும்புவார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வார்த்தை என்னிடம் கூறும் பொழுது அந்த வார்த்தை எனக்கு இனிமையாக இருக்கின்றது என்ற பொழுது மற்ற வார்த்தை எனக்கு இனிமை அளிக்காத வார்த்தைகளை நான் கேட்கும் பொழுது அதே போலவே மற்றவர்களும் விரும்புவார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சோ இன்னொரு கதையில சுவாமிஜி சொல்றாங்க என்னன்னா, ஒரு புதிய அன்பர் ஒரு கிளாஸுக்காக வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. அன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு, நீங்க இன்னைக்கு கிளாஸ் வந்துறீங்க, நாளைக்கும் வந்து அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அந்த அன்பர் சொல்லியிருக்காரு, ஐயா எனக்கு தெரியல நாளைக்கு நான் வருவேனான்னு சொல்லிட்டு. அப்ப அந்த சுவாமிஜி சொன்னாங்களாம், நீங்க அவசியம் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போன பிறகு அங்கு கூடியிருந்த 4 அன்பர்களிடம் ஒரு சீட்டை எடுத்து ஒரு பென்ல அவரு நாளைக்கு பயிற்சிக்கு வருவாரு, பயிற்சிக்கு வரும் பொழுது 2 மாம்பழங்களையும் கொண்டு வருவார் அப்படின்றதை எழுதி அந்த சீட்ல இவங்களுக்கு காமிச்சிட்டு அவரு அந்த டேபிள் மேல வச்சிருக்காரு. அன்பர்களே, அதே மாதிரியே சுவாமிஜி சொன்ன மாதிரியே அந்த அன்பர் வந்து எதேர்ச்சியா ஒரு மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு. அங்க பார்த்தா நிறைய மாம்பழங்கள் இருந்திருக்கு. மாம்பழத்தை வாங்கியிருக்காரு. நம்ம நாளைக்கு கிளாஸுக்கு போறோமே, இதை எடுத்துட்டு போய் நம்ம சுவாமிஜி கிட்ட கொடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டு வந்து மறுநாள் சுவாமிஜி இருக்கிற அறைக்கு போய், ஐயா நான் மார்க்கெட்டுக்கு போனேன், இந்த மாதிரி 2 மாம்பழங்கள் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாம்பழத்தை அவர்கிட்ட கொடுத்தாரு. அப்போ அந்த பேப்பர் எடுத்து, இதுதான் நான் உங்களுக்கு நேத்திக்கு எழுதி நான் உங்களுக்கு சொல்லாம நான் வச்சிருக்கேன். இந்த எண்ணத்தினுடைய மகிமையை இந்த கதையின் மூலம் சுவாமிஜி அவருக்கு சொல்றாரு. சோ மன்னிப்பு என்பது கோபம் இல்லாத ஒரு இடத்தில் மட்டுமே கொடுக்க முடியும். ஒரு மனிதன் கோபப்படுகின்ற பொழுது அவன் மன்னிப்பு கொடுக்க முடியுமா என்றால் நிச்சயமா கொடுக்க முடியாது. ஒரு மனிதன் எப்பொழுது கோபம் இல்லாத நிலையில் இருக்கும் பொழுதே அவன் மற்றவர்களிடம் மன்னிப்பு கேட்க முடியும். எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் சினம் மட்டுமே. சினம் தவிர்த்தல் என்ற தலைப்புல பாத்தீங்கன்னா, சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமெனும் ஏம புனைய சுடும் அப்படின்னு வள்ளுவ பெருந்தொகை வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. மன்னிப்பு என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு மாமருந்து. மன்னிப்பதனால் மன தூய்மை மற்றும் வினை தூய்மை அடைகிறது. இந்த இரண்டுமே பாத்தீங்கன்னா தூய்மை ஆக்கி கொள்கின்ற ஒரு தாரக மந்திரம் ஒரு மன்னிப்பு மட்டும்தாங்க. மறப்போம் மன்னிப்போம் என்பதே நம்மளுடைய தாரக மந்திரமாக, இதற்கு மனவளக்கலை வந்து ரொம்ப 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 முக்கியமா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை வந்து பிளே பண்ணுது. பிறர் செய்த கெடுதலையும் துன்பத்தையும் மறந்து விடுவோம். நாம் செய்த துன்பங்களையும் கெடுதலையும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ மன்னிப்பு கேட்டு விடலாம். மனதார அவர்களை நினைத்து வாழ்த்தி அவர்களை மன்னிப்பு கேட்கும் பொழுது நம்மளுடைய மனது இலகின மனதாக ஆகிறது. உங்களுக்கு
சந்தோஷம் நிறைய கிடைக்குது. இதுக்கு அழகா டாக்டர் ஹெக்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய பேஷண்ட் யாரு போனாலும் சரி, அல்சர்ன்ற வர பேஷண்ட்டுகளை எல்லாரையும் அவர்கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்துட்டு அந்த பேஷண்ட் கிட்ட உங்களுக்கு வந்து யார்கிட்ட எல்லாம் பிரச்சனை, அவங்களுக்கு எல்லாம் மன்னிக்கணும்னு தோணுதோ அவங்களுடைய பெயர், போன் நம்பர் எழுதுங்க அப்படின்னு கேட்பாராம். அதை எழுதி உடனே நீங்க அவங்களுக்கு போன் செய்து அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுடுங்க அப்படின்னு சொல்றச்ச, மன்னிப்பதனால் மன்னிப்பு கேட்டதனாலும் நாம் வாழ்க்கையில் சிறந்த இடத்துக்கு, அதாவது பிறப்பின் நோக்கத்தையே அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிஜி சொல்றாங்க. ஒருவர் தீமை செய்கிறார் என்றால் 6 குணங்கள் வயப்பட்ட நிலையில், அதாவது 6 தீய குணங்களினால் மட்டுமே அவன் தீயதை செய்ய தோணுகிறது. 1 பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம், உயர்வு தாழ்வு மனப்பான்மை. இதில் ஏதோ ஒரு தவறு செய்கிறோம். இவற்றினால் மனசு என்ன ஆகுறதுன்னா சஞ்சலப்படுது, கவலையா மாறிடுது, குழப்பமா ஆயிடுது, மனம் ஒருநிலைப்படுத்த முடியாது. இதனால் என்ன செய்கிறதுன்னா தவம் செய்ய முடியாம போயிடுது. அதுதான் திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்காங்க, தனக்குவாமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. நம்முடைய மனக்கவலை எப்படி மாற்ற முடியும் என்றால், எல்லாமே இறைநிலைதான், இறைநிலையின் பிம்பம் தான். அத்தனை பேருமே இறைநிலை என்று யார் ஒருவர் உணர்கிறாரோ அப்பொழுது மட்டுமே நம் மனக்கவலைகளை மாற்ற முடியும். மனம் இறங்கி மன்னிப்பு கேட்டு விடுவோம். அப்படி கேட்கும் பொழுது நம்முடைய மனம் மிகவும் லேசாக மாறிவிடும். இல்லை என்றால் மனக்கவலையை மாற்றவே முடியாதுன்னு சொல்றாரு வள்ளுவர். சோ இது எப்படின்னா பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு இறையாற்றல் இருக்கிறது. ஒரு சூரியன், சந்திரன், நம்ம பாக்குற எல்லா ஸ்டார்ஸும் பாத்தீங்கன்னா அதனுடைய வேலைகளை அது சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. இப்ப நம்மளுடைய உடல் எடுத்துக்கலாம். ஒரு இதய துடிப்பானாலும் சரி, ஒரு மனிதன் யோசிக்க அந்த மூளையினுடைய செயல்பாடாலும் சரி, இது யாராவது சொல்றாங்களா? அதனுடைய வேலைகளை அதை தானாகவே செய்கிறது. 12 மணிக்கு எனக்கு சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சாக்கா அந்த சாப்பாடு ஆட்டோமேட்டிக்கா போட்டா அதை ஜீரணிக்கிறது யாரு? இப்போ பேராற்றல், பேரறிவாக இருக்கின்ற அந்த இறைவன் அங்க எப்படி அதுவே தானாகவே நடந்து கொண்டிருக்கிறதோ அது போலவே நம் உடலிலும் இறைவன், இறை ஆற்றல் அந்த செயல்களை தானாகவே நடத்தி கொண்டிருக்கின்றான் என்பதை மனவளக்கலையில் உள்ள சான்றோர் பெருமக்கள் ஆகிய நாம் கண்டிப்பா தவத்தின் மூலம் இதை புரிந்து கொள்ளலாம். இதுக்கு இன்னொன்னு சொல்லணும்னா, என்னுடைய ஆபீஸ்ல நிறைய பேரை நான் மீட் பண்ணுவேன். அவங்கள பார்க்கும் போதெல்லாம் நான் அவங்க வணக்கம் சொல்லிட்டு எப்படி இருக்கீங்க கேட்டாங்கன்னா, நான் உங்களுடைய ஆசீர்வாதத்தினால நலமா இருக்கேங்க அப்படின்னு சொல்லுவேன். இல்லைங்க எல்லாமே இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவன் உன்னிடமும் இருக்கின்றார் என்பதை நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் அந்த வார்த்தை, நான் உங்களுடைய ஆசீர்வாதத்தினால நலமா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் என்ன பாக்குறச்ச அந்த வார்த்தை எனக்கே அவங்க சொல்றாங்க, உங்களுடைய ஆசீர்வாதத்தினால இருக்கேன் அப்படின்னும் போது இந்த இந்த மாற்றங்கள் நாம் நம்மிடம் கொண்டு வரும்போது அடுத்தவர்கள் கண்டிப்பாக அந்த மாற்றத்தை அடைய முடியும். மனவளக்கலை என்ற மிகப்பெரிய பொக்கிஷம் விஷயம் இல்லை என்றால் நிச்சயமாக மனக்கவலையை மாற்றவே முடியாது. நம்முடைய மனவளக்கலை என்ற சொல் மட்டுமே இந்த எல்லாம் இறைநிலைதான், யாரை பார்த்தாலும் இறைநிலைதான், அதனை அத்தனை பேருக்கும் உயிராகவும் இருப்பது இறைவன் தான் என்ற உண்மையை அனைவரும் மறந்திடாமல் இருந்தால் அவர்களிடம் எளிமையாக மன்னிப்பு கேட்டுவிடலாம். இதனால் நான் மறுபடியும் சொல்லும் போதுதான் மனது லேசாகிடும், தவத்தில் சிறந்த உணர்வு கிடைக்கும், மன தூய்மை அடைந்து விடும். இதனால் வினைகளும் நீங்குகிறது. சுவாமிஜி சொல்றாங்க, பாவப்பதிவுகளும் போக்கும் வழிகள் என்ற தலைப்புல பாத்தீங்கன்னா முதலாவதாக இருப்பது பிராயசித்தம்.
மன்னிப்பு கேட்பது என்பது இந்த மூன்றில் தொடர்புடையது. மன்னிப்பு கேட்கிறோம், வாழ்த்துகிறோம், நினைத்து நினைத்து அவங்கள வாழ்த்துறச்ச அந்த மன்னிப்புன்றது ஒரு பெரிய அன்பும் கருணையாக மாறுகிறது. தவம் சிறப்பாக செய்ய முடியும். துரியாதீதம் செய்வதனால் இந்த இந்த பதிவுகளை அடியோடு அழித்து முறித்து விடலாம். இந்த மூன்று நிலைகளிலுமே ஒரு வழியாக இருப்பது மன்னிப்பு. இதனால் கருமையும் தூய்மை அடைகிறது. மிகவும் முக்கியமானது என்னன்னா, கருமையும் தூய்மை அடைகிறது. நாம் மன்னிக்கணும், நாம் தவறு செய்திருந்தால் மன்னிப்பு கேட்கவும் வேணும். இது யாருக்காக என்று சொன்னால், நமக்காக மட்டும் அல்ல, நம்முடைய நல் வாழ்க்கைக்காகவும் நம்முடைய மன தூய்மைக்காகவும் அவற்றை செய்ய வேண்டும். வினைப்பதிவே தேகம் கண்டாய், நம்முடைய வினைகளை எல்லாம் கழித்து இந்த ஆன்மா தூய்மை பெறுவதற்காக வந்து இருக்கிறோம் என்பதால் மன்னிப்பு கேட்பது என்பது மிக பெரிய வரப்பிரசாதங்க. வள்ளுவர் அழகா சொல்றாரு, யார் ஒருவர் நமக்கு தீங்கு செய்திருந்தாலும் கூட அவர்களுக்கு நாம் நன்மையே செய்ய வேண்டும். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்மையும் செய்துவிடல். துன்பம் கொடுத்தால் கூட அவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்பது வள்ளுவரின் அழகான திருக்குறள்ல சொல்றாரு. இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யார்கால் என்ன பயத்ததோ சால்பு. நமக்கு துன்பம் செய்தவர்க்கு நாம் நன்மை செய்யவில்லை என்றால் அருட்துறையில் இருந்து, நாமெல்லாம் அருட்துறையில இருந்து என்ன பயன்? சினம் இல்லாத இடத்தில் தான் பெருந்தன்மையாக மன்னிப்பு கூட பெருந்தன்மையாக வருகிறது. ஒரு மாணவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரமத்துல தங்கி படிச்சுட்டு இருக்காரு. ஒரு ஆசிரியர் பேரண்ட்ஸ் மீட்டிங்ல இருக்கிறச்ச அந்த ஆசிரியர் வந்து என்ன பண்றாங்கன்னா, உங்க பேரண்ட்ஸை கூட்டு வாங்க, நான் பேசணும் அப்படின்றச்ச இந்த மாணவன் அடுத்த நாள் பேரண்ட்ஸை கூட்டிட்டு வர முடியல. இல்லைங்க, எங்களுடைய இந்த ஆசிரமத்துல இருக்கிற உயர் அதிகாரி வந்து நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றச்ச அவர் வந்து என்ன இவர் ஆசிரமம்னு சொல்றாரு அப்படின்ட்டு எல்லாரையும் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பார்க்கும்போது அந்த சிறுவன் தனிமையா இருந்திருக்கிறான். அப்போ அவரு, இல்லைங்க, எனக்கு உண்மையாவே தெரியாது நீங்க ஆசிரமத்துல இருக்கீங்க அப்படின்றது, அதனால நான் கேட்டுட்டேன் அப்படின்னப்போ அப்ப அந்த சிறுவன் சொல்றான், ஒரு சிறுவனின் பெருந்தன்மை மற்றும் அவன் வைத்திருக்கக்கூடிய தன்னம்பிக்கை. அவன் என்ன சொல்றான்னா, என் அம்மா வந்து, அதாவது அந்த ஆசிரமத்திலே ஒரு பிள்ளைகளும் எப்படி வந்தாங்க அப்படின்றது ஒரு சீட்ல எழுதி அந்த உயர் அதிகாரி வச்சிருப்பாருங்களாம். அப்போ அந்த உயர் அதிகாரி அதை வச்சிருக்கும் போது இவர் போய் படிச்சிருக்காரு. அவரை வந்து ஒரு அழகான ஒரு காட்டன் இதுல டவல்ல வந்து சுருட்டி எடுத்துட்டு வந்து ஆசிரமத்துல வச்சுட்டு போயிருக்காங்க. இப்ப அவங்க அம்மாவே வந்து அவருக்கு தவறு செய்ய வேண்டும், இல்ல அந்த குழந்தையே வேணாம் அப்படின்னு நினைச்சிருந்தாலும் கூட அந்த குழந்தைய எங்கேயாவது போட்டிருக்கலாம். ஏன் அவங்க ஆசிரமத்துல கூட்டு வந்து வைக்கணும் அப்படின்றது போது அந்த பெருந்தன்மை மற்றும் அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை, அவன் பெற்றோரை மன்னிக்கப்பட்டு அதனால் அவன் மன நிறைவாக இருக்கிறான். அதுதான் ரொம்ப முக்கியம். அவன் வருத்தமோ கோபமோ படல. இந்த மன நிறைவே வந்து பாத்தீங்கன்னா முழுமை பெறதுக்கான ஒரு நிலை. நிறைவு பெற்ற மனநிலையில் உள்ள பொழுது பிறருக்கு தீங்கு விளைவிக்காத நன்மையே செய்ய முடியும். நாம் யாரிடம் எல்லா தொடர்பில் உள்ளோமோ அவர்களுக்கும் எல்லாம் என்னால் என்ன நன்மை மற்றும் உதவி செய்ய முடியும் என்று யோசித்து செயல் செய்யும் பொழுது நம்முடைய மனம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் இறை உணர்வை நோக்கி தானாகவே செல்லும். அந்த இறை ஆற்றலை வந்து நாம ஈஸியா அடைஞ்சிட முடியும். தன்னலம், குடும்ப நலம் மற்றும் சமுதாய நலம் இவ்வாறு தினந்தோறும் யோசித்து யோசித்து செயல் செய்ய வேண்டும். தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திற்கோ முற்காலத்திற்கோ எந்த ஒரு தீங்கும் நடைபெறாமல் இருக்கக்கூடிய செயல்களை நாம் செய்ய வேண்டும். பிறர் செய்த தவறுகளை பெரிதுபடுத்தாமல் நாம் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு வாழும் பொழுது நாம் இறைநிலையை நாம் அடைய முடியும். திருவள்ளுவர் அழகா சொல்றாங்க, வேண்டிய வேண்டியாங்கு கெய்தலால் செய்தவம் ஈண்டுதல் முயலப்படும். விரும்பிய பலன்களை விரும்பியவாறே அடைய முடியுமானால் செய்யத்தக்க தவம் இந்நிலையில் இல்லறமாக இருக்கட்டும், அது சமுதாயமா இருக்கட்டும், முயன்று செய்யப்படும் அப்படின்றாங்க.
இறைவனுக்கு செய்ய வேண்டிய ஒரு மாபெரும் உதவியே மன்னிப்பு. இதுதான், மன்னிப்பு தான் ரொம்ப முக்கியம். காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. உற்ற காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறியதாக இருந்தாலும் அதன் தன்மையை அறிந்து உலகை விட மிக பெரியதாகும். அந்த இறைநிலையான பேரறிவுக்கு இந்த சிற்றறிவு என்ன செய்ய வேண்டியது என்னவென்று பார்த்தால், மன்னித்து கோபம் வெறுப்பு இல்லாமல் வாழக்கூடிய மன நிறைவாக வாழ்க்கையை தான் வாழ வேண்டும். அதாவது சுவாமிஜி சொல்றாங்க, இந்த வெறுப்பால கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய பிறவியினுடைய நோக்கம் நீண்டுகிட்டே போகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இறைநிலைக்கும் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கும் செய்யக்கூடிய ஒரு அருமையான காணிக்கை அப்படின்னு நாம பார்த்தோம்னா, ஒரு தொண்டுன்னு பார்த்தோம்னா மன்னிப்பு தாங்க. மத்தவங்களை மன்னிக்க தெரியணும். இதை சுவாமிஜி பாத்தீங்கன்னா ஞான களஞ்சியத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை பிறவி பயன் என்ற தலைப்பில் ஒரு கவி கொடுத்து பாடியுள்ளார். என்னன்னா, பிறர் நலத்துக்கு உதவாத உடல் வலியும் அறிவும் பெற்ற பிறவியும் மதிப்பும் விலங்கினத்தனமாகும். பாருங்க, அடுத்தவங்களுக்கு உதவாத இந்த உடல் வலிமையும் இருக்கட்டும், அறிவும் இருக்கட்டும், அது எல்லாமே இல்லைன்னா இந்த விலங்கினத்தனமாகும் சொல்றாங்க. பிறர் உழைப்பின் விளைவினால் பிறர் உதவியாலும் பிழைக்கின்றோம் என்ற உண்மையை மறவாதவனே மனிதன். நாம் வாழ்கின்ற வாழ்க்கை பாத்தீங்கன்னா நாமளே நாம அப்படியே அழகா நம்ம இண்டிபெண்டா இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்க கூடாது. நாம இயற்கையை சார்ந்து இருக்கிறோம், அடுத்தவங்களை சார்ந்து இருக்கிறோம் அப்படின்ற உண்மையை எவர் ஒருவர் தெளிவாக புரிந்து கொள்கிறாரோ அவரே மனிதன். பிறருக்கு எந்த விதத்திலும் வருத்தம் இல்லாத முறையில் பெரும் செல்வம் சேர்த்திடின் அதில் பிழை இல்லை. பிறர் மகிழ பல மக்கள் வாழ்வில் வளம் ஓங்க பேருதவி புரிந்தவனே பிறவி பயன் பெற்றவன். வாழ்க்கையில் முழுமை பேறு மற்றும் பிறவி பயன் அடைவதற்கு மன்னிப்பு என்ற மந்திரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். பிறப்பின் நோக்கம் அறியாமல் மேலும் மேலும் புலன் வயப்பட்ட நிலையில் சிக்கி கொண்டு இறையாற்றல் மற்றும் இறை நிலையை அடையாமல் தவித்துக் கொண்டு இருக்கிறோம். இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம் மனவளக்கலை அன்பர்கள் அனைவருக்கும் கிடைத்த மிக பெரிய பொக்கிஷம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய குருவின் வழிகாட்டுதலின் மூலமாக எது பிராயசித்தம் என்றது நமக்கு தெரியும். ஏன்னா அந்த பிராயசித்தம்ன்றது தெரிஞ்சிட்டா நாம அந்த விழித்த நிலையில இருக்கலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இங்க இருந்து நம்ம ஆழியார் போனோம். நாம ரோட்ல போலாம், ட்ரெயின்ல போலாம், ஃபிளைட்ல போலாம். நாம் போகின்ற பயணம் நாம கம்ஃபர்டபுளா இருக்கணும் அப்படின்னாக்கா சில பேர் அவங்களுடைய கம்ஃபர்டபுளுக்கு ஏத்த மாதிரி ஃபிளைட்டை எடுக்கலாம். ஃபிளைட்ல போனா ஈஸியா போயிடலாம், சீக்கிரம் போயிடலாம். சோ அது எதற்காக அப்படின்னா, அந்த பாதையை நமக்கு மனவளக்கலை அன்பர்களுக்கு ஆல்ரெடி நம்ம சுவாமிஜி அழகா சொல்லியிருக்காங்க. அதுலதான் இரண்டொழுக்க பண்பாடுல, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் அப்படின்றத நாம சொல்றோம். ரொம்ப வாழ்க்கையில அன்றாடம் கடைபிடிக்கும் பொழுது நாம் வாழ்வு மிகவும் சிறப்பாக அமையும். யாருக்கும் துன்பம் தராமல் வாழ வேண்டும், பிறர் உயிர்களை துன்பப்படுத்தாமலும் வாழ வேண்டும். பிரபஞ்சத்தில் தோன்றக்கூடிய ஒவ்வொரு உயிரும் எதற்காக மலர்கின்றன என்று பார்த்தோமேயானால் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காகவே. அது தாவரமாக இருந்தாலும் சரி, புழு பூச்சியாக இருந்தாலும் சரி, ஊர்வன பரப்பன விலங்குகள் மனிதன் வரைக்கும் எல்லாருமே நாம எதுக்காக இந்த உலகத்தில் தோன்றினோம் என்றால் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காகவே. எல்லாவற்றிலும் எல்லா மனிதர்களிலும் இருப்பது யார் என்று பார்த்தோமேயானால் அந்த இறை நிலையேதான் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும்
இறைநிலை உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அனைவருக்கும் யாராவது அல்லது எதையாவது ஒன்றை சார்ந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விலங்கினத்திற்கு வாழ்வின் நோக்கம் கிடையாது, இல்ல தெரியாது. ஆனால் மனிதன் என்பவன் 6வது அறிவை கொடுத்து அவன் பிறப்பின் நோக்கத்தை, இறைநிலையை அடைவது, அதற்காக மன்னிப்பு என்ற ஒரு பெரிய சக்தி வேண்டும் என்பது இந்த தலைப்புல நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த மன்னிப்புனால ஒரு 10 நன்மைகள் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, மனது லேசாக மாறிடும். மனதுல தேவையில்லாத குழப்பம், பயம், பதட்டம் நீங்கிடும். வாழ்த்தும் பொழுது செயலுக்கு வர வேண்டும் என்றால் யாரிடம் வெறுப்பு இல்லாமல் மனநிலையில் வாழ்த்து சொல்ல வேண்டும். பிறரை வெறுப்பதனால் கூட நம்முடைய நோக்கம் தடைபடுகிறது, நம்மளுடைய ஜீவகாந்தம் விரயமாகிறது. அதாவது இறைநிலையை அடைவதற்கான நோக்கம் தடைபடுகிறது. வாழ்த்தும் செயலும் மிகவும் அவசியம். 4வதாக கருமையம் தூய்மை அடைகிறது. வினைப்பதிவுகளை குறைய குறைய கருமையம் தூய்மை அடைகிறது. பாவ பதிவுகளை போக்கிக் கொள்ள முடியும். பிராயசித்தம், மேல் பதிவு, அடியோடு அழித்தல், இந்த 3 ப்ராசஸ்ல இருந்து மன்னிப்பு கொடுக்கும் போது விடுபடலாம். உறவுகளோடு மேன்மை அடைய முடிகிறது. குடும்பத்திலும் நண்பர்களுடன் நல்ல இணக்கமான ஒரு உறவை வளர்த்து கொள்ள முடியும். தவத்தில் நல்ல சிறந்த நிலைக்கு செல்ல முடியும். 6 குணங்களில் இருந்து முற்றிலும் விடுபட முடியும். வாழ்வின் நோக்கமாகிய இறை உணர்வை பெற்று நாம் பயிற்சி செய்ய இறை உணர்வு பெற்று அறிவில் முழுமை பெற முடிகிறது. அதுதான் நம்ம சுவாமிஜி எப்பவுமே பாத்தீங்கன்னா, எதை பார்த்தாலும் எதை செய்தாலும் இறை உணர்வை அந்த மெய்ப்பொருளின் அடிப்படையில், மெய்ப்பொருளாகி இருக்கின்ற அந்த இறையாற்றலின் அடிப்படையாக வைத்து சிந்திக்கும் பொழுது நாம் இறைவனை அடைய முடியும். மன்னிப்பு மூலம் அன்பும் கருணையும் வெளிப்படையாகிறது. அதுக்குதான் நான் சொன்னேன், தொடக்கத்திலே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்பும் கருணையும் உள்ள சான்றோர் பெருமக்கள் ஆகியேன்னு சொன்னேன். ஏன்னா அது மனவளக்கலை உள்ள அன்பர்களுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். விலங்கின பண்பில் இருந்து விடுபடுகிறோம். அது ரொம்ப 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 முக்கியம். விலங்கின பண்பு பிறரை பழிவாங்கும் குணம், நம்மிடம் நீக்கப்படுகிறது. மன்னிப்பு என்று ஒன்று வந்தால் மனம் பிளஸ் இதழ் மனிதனாக, மனதை இதமாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக வாழ தகுதி கிடைக்கிறது. இதை விட வாழ்வில் என்ன வேண்டும்? வேற ஒண்ணுமே தேவையில்லைங்க. இவ்வளவு பலன் இருக்கக்கூடிய மன்னிப்பை எப்பொழுதெல்லாம் நாம் பயன்படுத்தி கொண்டு விலங்கின பண்பாட்டில் இருந்து மனிதனாக வாழக்கூடிய தகுதி வந்து விட்டாலே போதும், நாம் இறைநிலையை அடைந்து விட்டோம் அப்படின்னு சொல்லலாம். நம் வாழ்க்கையில் முக்கியமாக சில பேரிடம் வேண்டிய ஒரு பண்பு மன்னிப்பு மட்டும்தாங்க. எத்தனையோ பேர் காடுகளுக்கும் மலைகளுக்கும் சென்று தனிமையில் இறைவனை உணர்வதற்கு தவம் செய்கிறார்கள். ஆனால் நம்மை காயப்படுத்தினவர்களை ஆத்மார்த்தமாக மன்னிக்கும் பொழுது நமக்குள்ளேயே இறைவனை உணர முடியும். நம்மை காயப்படுத்தியவர்களை ஆத்மார்த்தமாக மன்னிக்கும் பொழுது நம் கர்மாவில் இருந்து விடுபடுகிறோம். சோ அதுதான் பாத்தீங்கன்னா கேம்பெயின் ஃபார் ஃபர்கிவ்னஸ் ரிசர்ச் அப்படின்றதுல ஒரு 48 ஆய்வகங்கள் இந்த ரிசர்ச்சை பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, மன்னிக்கின்ற மனப்பான்மையில் உள்ள ஒரு நபருக்கு நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியம் உள்ளதாக சொல்கிறார்கள். இப்ப பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு புத்தர் ஒரு அடர்ந்த காட்டின் வழியாக போயிட்டு இருக்காரு. ஒரு மனிதன் தினம் மக்களை கொன்று அதை அழிச்சிட்டு இருக்கிறவன் புத்தரிடம் நான் உங்ககிட்ட இருக்கிற என்ன இருக்கு, நான் உங்ககிட்ட இருக்கிற பொருட்களை நான் எடுத்துக்கணும், நீங்க என்ன இருக்கு சொல்லுங்க, இல்லைன்னா நான் கொன்னுடுவேன் அப்படின்னா. அப்பா என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, நான் என்ன கொடுக்கறது அப்படின்னு சொல்லப்ப
அவர் சொன்னாராம் அந்த மனிதன், நான் உங்களை கொல்ல போறேன், உங்களுக்கு என்ன ஆசை இருந்தோ சொல்லுங்க, நான் தீர்த்துறேன் அப்படின்னு சொல்றச்ச அவர் சொன்னாராம், இங்க பாருப்பா, நேரா போனீங்கன்னா அங்க மரம் இருக்கிறது, அந்த மரத்துல ஒரு கிளைய உடைத்து எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாருங்களாம். சோ அதே மாதிரியே போய் அந்த அந்த மனிதன் வந்து போய் அந்த கிளைய உடைத்து எடுத்துட்டு வந்திருக்கான். ஏன்பா, இன்னொரு ஆசை இருக்கு, அதை செய்ய முடியுமா எனக்காக அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகே அப்படின்னப்போ, இந்த உடைந்த இந்த கிளையை மறுபடியும் எடுத்து போய் அந்த மரத்தினில் உன்னால் ஒட்ட வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டப்ப அவனே யோசிச்சிருக்கிறான். அப்போ புத்தர் சொல்லியிருக்காரு அந்த அந்த மனிதன் கிட்ட, உன்னால் அழிக்க மட்டும்தான் முடியும், ஆக்க முடியாது. நீ ஆக்க முடியும் அந்த மாதிரி இருந்தாக்கா உன்னை விட பெரியவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை அப்படின்னு சொன்னப்ப அந்த மனிதனே திருந்தி புத்தருக்கே சீடனா வந்திருக்காரு அப்படின்னப்போ அந்த 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 பெருமை நம்ம நாட்டுக்கு மட்டும்தாங்க சேரும். சோ இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, ஹெல்த் பிளஸ் ஹெல்த் அண்ட் பாடி, அதாவது உடல் மற்றும் மனது, இது ரெண்டும் சேரும் பொழுது நமக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, நீண்ட ஆயுட்காலம் வாழ்வதாக சொல்கிறார்கள். அதாவது 7 யூனிவர்சிட்டியில ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதுல மன்னிக்கும் மனநிலையில் உள்ளவர்களுக்கு கேன்சர் வருவதற்கான சாத்தியம் கூட இல்லைன்னு சொல்றாங்க. சக மனிதர்களை மன்னிக்கும் பொழுது நம் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. அது மட்டுமல்லாமல் மிகவும் முக்கியமானது என்னன்னா, மன அழுத்தம் வராமல் தடுக்க முடிகிறது. மற்றவர்களை மன்னிக்காமல் இந்த காழ்ப்புணர்ச்சியில் நாம் மனம் வைத்துக் கொள்ளும் பொழுது அது விஷத்தன்மையை நம் உடலுக்குள் செலுத்துவதற்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆராய்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா, மன்னிக்காம நம்ம காழ்ப்புணர்ச்சியை வளர்க்கும் பொழுது நாமே நமக்கு கொடுத்துக்கிற அந்த பாய்சன் இன்ஜெக்ஷன் அப்படின்றாங்க. அதற்காக தான் நிறைய ஆராய்ச்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு சின்ன ஒரு கதை. என்னன்னா, சில வருடம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு காதலர்கள் வந்து காதலித்து கல்யாணம் செஞ்சிருக்காங்க. அந்த கல்யாணத்தன்று அந்த பெண்ணுடைய தாயார் அந்த பெண்ணிடம் ஒரு பேங்க் பாஸ்புக்கை கொடுத்து, அந்த பேங்க் பாஸ்புக்கினுடைய கடைசி பகுதியில வந்து ஒரு வெள்ளை காகிதத்தை ஒட்டி அதுல 10,000 ரூபாயும் செலுத்தி அந்த பெண்ணிடம் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப அந்த அம்மா அந்த பெண்ணிடம் சொல்லியிருக்காங்க, எப்பொழுதெல்லாம் நீயும் உன் கணவனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம், அதிகப்படியான அன்பு செலுத்துகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் ஒரு தொகையை நீங்கள் இந்த அக்கௌண்ட்ல வந்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தருணத்தில் உடனே கடைசி பகுதியை அதற்கான காரணத்தையும் எழுதி விட்டு உடனே பேங்குக்கு போய் அதாவது என்னன்னா, சில காலம் அவங்க வாழ்ந்திருக்காங்க கணவன் மனைவியா, குழந்தைகளும் ஆயிருக்கு. அந்த குழந்தை ஆனதுக்கு அப்புறம் கணவன் மனைவிக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் ஆயிருக்கு. சோ அவங்க என்ன நினைச்சிருக்காங்க, 2 பேரும் நாம பிரிஞ்சிடலாம். அப்படின்றப்போ அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க, அந்த பெண்மணி அவங்க அக்கௌண்ட்ல என்னெல்லாம் அக்கௌண்ட் இருந்தோ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்குக்கு போயிருக்காங்க. சோ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த பெண் சில வருடம் கழித்து அந்த பேங்க் மேனேஜர் கிட்ட போய், நான் வந்து இந்த மாதிரி நான் அந்த பேங்க்ல இருக்கிற பணத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்றப்போ அந்த பேங்க் மேனேஜர் வந்து கேட்டிருக்காரு, அம்மா இந்த பேங்க்ல வந்து எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, இல்ல எனக்கு தெரியாது, பல லட்சம் பணம் வந்து நீங்க இந்த பணத்தை இந்த அக்கௌண்ட்ல செலுத்திருக்கீங்க அப்படின்ட்டு. உடனே அவருக்கு ஞாபகம் வருகிறது, அந்த பாஸ்புக்கினுடைய கடைசி பகுதியை பார்க்கிறார். எந்தெந்த காரணத்திற்காக பணம் போட்டிருக்கிறது, கல்யாணம் ஆன அந்த காலகட்டத்தில் சில வருடங்களில் அவருடைய கணவர் எவ்வளோ விஷயத்திற்காக அவர் விட்டு கொடுத்திருக்கிறார், எவ்வளவு அன்பு வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று அவர் பார்த்தவுடன் அவர் கண்களில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்கிறது. எனக்காக இவ்வளவு விஷயம் அவர் விட்டு கொடுத்திருக்கிறாரே,
நான் இதை எப்படி மறந்தேன் என்று யோசித்துக் கொண்டு வீட்டிற்கு வந்த அந்த பெண்மணி கணவனிடம் போய் அந்த பாஸ்புக்கின் கடைசி பகுதியை திறந்து காண்பிக்கிறார். கணவன் பார்த்து, கல்யாணமான காலகட்டத்தில் மனைவியும் எவ்வளவோ விஷயம் எனக்காக விட்டு கொடுத்திருக்கிறார், எவ்வளவு அன்பு வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று அவரும் கணவனும் அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பித்திருக்கிறது. ஆத்மார்த்தமா அவருடைய மனைவியிடம் மன்னிப்பு கேட்கிறார். மனைவியும் கணவனிடம் மன்னிப்பு கேட்டு அந்த டைவர்ஸை கேன்சல் பண்ணி மறுபடியும் சந்தோஷமாக வாழத் தொடங்கி இருக்கிறார்கள். மனிதன் தன்னுடைய ஒருத்தரை பற்றி எதிர்மறையான நினைவுகளை வெளிப்படுத்தும் பொழுது அவர்களிடம் இருக்கின்ற நற்குணங்களை அது வெளிப்படுத்துவது தெரியாது. நம்மை யாராவது காயப்படுத்தும் போது அவர்களை எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்பதை கொஞ்சம் ஆய்வு பண்ணுங்க. அவர்களுடைய கண் பார்வையில் இருந்து அந்த பிரச்சனையை கொஞ்சம் பார்க்க ஆரம்பிங்க. அவர்களிடமே தவறு இருந்தாலும் கூட அவர்களுடைய அறியாமையை நினைத்து அனுதாபப்படுங்க. நெல்சன் மண்டேலா பாத்தீங்கன்னா 24 வருஷம் சிறையில இருந்திருக்காரு. அவர் சிறைச்சாலையில இருந்தப்போ ஒரு காலகட்டத்துல அந்த ஜெயிலர் ரொம்ப அவருக்கு ரொம்ப மனசு அளவுல காயப்படுத்தியிருக்காரு. அப்போ அந்த நெல்சன் மண்டேலாவுடைய மகன் ஒரு விபத்துல இறந்து போயிடுறான். அப்ப அவருடைய மகன் இறுதி சடங்குக்காக போனோம் அப்படின்றப்போ அந்த ஜெயிலர் பர்மிஷன் கொடுக்கல. அதே நெல்சன் மண்டேலா வெளியில வந்த பிறகு மக்களுடைய ஆதரவாலும் அவருக்கு இருந்த செல்வாக்குனாலும் பிரசிடென்ட் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்றதுனால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஒரு நாள் சிறையில் இருந்த அனைத்து அதிகாரிகளையும் அழைத்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்திருக்காரு. அந்த ஃபங்க்ஷன்ல இந்த ஜெயிலரும் வந்திருக்காரு. ஆனா நெல்சன் மண்டேலாவை அந்த ஜெயிலர் பார்க்க ரொம்ப அச்சப்பட்டு அவர் தனிமையா இருந்திருக்காரு. அப்போ நெல்சன் மண்டேலா போய், உங்களை பற்றி எந்த தவறான எண்ணமும் என்னிடம் இல்லை, நீங்கள் உங்கள் கடமையை தான் செய்தீர்கள், நாம் அனைவரும் சேர்ந்து பணிபுரிவோம் என்று கூறி அவரை மனதார மன்னித்து உள்ளார். மண்டேலா அவர்கள் ஆத்மார்த்தமா அவர்களை மன்னித்து பணிவோடு அந்த ஜெயிலரை பேசியதன் பிறகு அந்த ஜெயிலர் தான் செய்த தவறுகளை நினைத்து அவரிடம் மன்னிப்பு கேட்கிறார். மற்றவர்களை மன்னிப்பதற்கு முன்பாக நம்மை நாமே மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சிறு வயதிலிருந்தே மற்றவர்களோடு நாம் ஒப்பிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்தில் நமக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருப்பதாகவும் நமக்கு கிடைத்த வாழ்க்கையை சரியாக பயன்படுத்திக்காமல் நாம் எதிர்மறையான எண்ணத்தில் வாழ்கிறோம். இது நிறைய பேருக்கு தாழ்வு மற்றும் தோல்வி மனப்பான்மையை கொடுத்து விடுகிறது. நம் வாழ்க்கையில் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கவில்லையோ அவற்றின் மீது கவனம் செலுத்தாமல் நமக்கு என்னெல்லாம் கிடைத்திருக்கிறதோ அவற்றின் மீது அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தும் பொழுது நமக்குள் ஒரு நிறைவை உணர முடியும். இந்த நிறைவை உணரும் பொழுது நம் வாழ்க்கை முழுமை பெறுகிறது. உறவுகளை மதிக்க முடியும். நம்மை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி எல்லா உறவுகளுமே ஏதோ ஒரு விஷயத்தில் உதவியாக இருக்கக்கூடிய ஒரு கருவி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நாம் பழகும் போது நல்லவர் கெட்டவர் குட் ஆர் பேட் என்று இருக்காமல் எல்லாருக்குள்ளேயும் இந்த இறைவன் குடியிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வாழ்கின்ற வாழ்க்கை நிலையற்றது. அடுத்த நிமிடம் நிச்சயமா சொல்றாங்க என்ன நடக்க போகுதுன்றதே நமக்கு தெரியாது. இதுதாங்க மனித வாழ்க்கை. இந்த பூமியில் நிலையான ஒரு விஷயம், அது நன்மை படைத்தது நம்மை படைத்த இறைவன் மட்டும்தாங்க. இந்த இறைவனின் ஆற்றலினால் தான் எல்லாமே இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த புரிதல் வந்து விட்டாலே எல்லாரையும் மன்னிக்க கூடிய பக்குவம் தானாகவே வந்துவிடும். நம்மை காயப்படுத்தினவர்களை பழிவாங்குவது ஒரு வீர செயல் அல்ல.
நம்மை காயப்படுத்தினவர்களை உள்ளத்தின் ஆழ் மனதிலிருந்து மன்னிப்பதுதான் ஒரு துணிவான செயல். இன்றைக்கு நாம் எல்லாம் ஒரு முடிவெடுப்போம். நம்மை காயப்படுத்தினவர்களை நாம் ஆத்மார்த்தமாக மன்னிப்போம். அப்படி மன்னிக்கும் பொழுது மட்டும்தான் நல்ல மனம் மற்றும் உடல் ஆரோக்கியம் நம்மால் பெற முடியும். மன்னிப்பு கேட்கும் எவருக்கும் மன்னிப்பு மறுக்காதீர்கள். மன்னிப்பு கேட்காதவர்களையும் மன்னிக்க மறவாதீர்கள். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், ப்ராப்ளி another 10 minutes நான் எடுத்துக்கிறேன். 10 minutes கூட இல்ல, 5 minutesல முடிச்சிடறேன். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அழகாக சொல்றாங்க, நாம் அனைவருக்கும் ஒரே மாதிரியான திறமை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அனைவருக்கும் திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய அந்த இறையாற்றல் ஒரே மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்கின்றன. சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை. துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லைங்க. வாழ்க்கை என்பது ஒரு சந்தர்ப்பம். நழுவ விடாதீர்கள். ஒரு கடமை, நிறைவேற்றுங்கள். இது என்னுடைய கடமை, நான் இன்றைக்கு இந்த செயலை நிறைவேற்றி ஆக வேண்டும் என்று நிறைவேற்றுங்கள். ஒரு லட்சியமா எடுத்துக்கோங்க. சாதிக்கணும். ஒரு சோகம் தாங்கிக் கொள்ளுங்கள். ஒரு போராட்டம் வென்று காட்டுங்கள். ஒரு பயணம் நடத்தி முடியுங்கள். மன்னிப்பு கேட்கையில் நாம் புனிதமாகிறோம். மன்னிப்பு தருகையில் மேன்மை அடைகிறோம். மற்றவர்களை மதிக்கையில் நாம் மதிக்கப்படுகிறோம். விமர்சனங்களை ஏற்கையில் நாம் வலிமை அடைகிறோம். மன்னிக்கும் குணம் என்ற ஒரு தெய்வ குணம், இதற்காக நாம் போய் ஒரு கடையிலோ இல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்லயோ ஆர்டர் செய்யணும்ன்ற அவசியம் இல்லை. என்னைக்குமே நம்மிடம் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இந்த இறையாற்றல் படைத்து வைத்திருக்கின்றது. அப்புறம் நாம் மனிதனாகவே பிறந்திருக்கின்றோம். அதனால்தான் நாம் மனிதனாகவே பிறந்திருக்கின்றோம். எங்கும் அன்பும் கருணையும் இருக்கின்றனவோ அங்குதான் மன்னிப்பு என்ற குணம் தானாக மலரும். இந்த சிந்தனையை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து அன்பர்களுக்கும், ஸ்பெஷலி என்னுடைய குருநாதர் டாக்டர் சண்முகக்கனி ஐயா அவர்களுக்கும், WCSC பிரசிடென்ட் டாக்டர் தனபதி ஐயா மற்றும் விஜயா தனபதி ஐயா அம்மா அவர்களுக்கும், என்னுடைய தாய் தந்தை, உறவினர்கள், என்னுடைய மனைவி, அனைத்து அன்பர்களுக்கும், இந்த ஜூம் ஆன்லைனில் இத்தனை நேரம் மிகவும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பர்களினுடைய உடல் நலம், அவர்களுடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். இந்த புரோகிராமை மிகவும் அழகாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற ரம்யா மேடம் அவர்கள் அன்பு குடும்பம், அவர்களுடைய ஆன்மீக சேவை, அனைத்து அன்பர்களும் இதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பர்களுக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிற்றுரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. தன் தவறுகளை உணர்ந்து திருத்திக் கொள்பவன் மனிதன் என்றால், மற்றவர்கள் தனக்கு செய்யும் தவறுகளையும் துரோகங்களையும் சகித்தும் மன்னித்தும் வாழ்பவன் இறைநிலையை தன்னுள் உணரும் வாய்ப்பை பெற்றவன் ஆவான் என்பதை குருவின் வழியில் நின்று சிறு சிறு கதைகள் மூலம் மிகவும் அருமையாக விளக்கினீர்கள் ஐயா. மனவளக்கலையில நாம் மன்னிப்பதற்காக தான் சுவாமிஜி சினம் தவிர்த்தலும் வாழ்த்தும் நம்முடைய எண்ணங்கள் இதெல்லாம் எவ்வாறு துணை புரிகிறது என்பதையும் மிகச் சிறப்பாக விளக்கினீர்கள். நீங்கள் பேசி கொண்டிருக்கும் போதே எனக்கு ஒரு சிந்தனை, சுவாமிஜி கிட்ட யாரோ ஒரு அன்பர் வந்து கேட்டாங்களாம், உங்களுக்கு குரு காணிக்கையா நான் ஏதாவது தர விரும்புறேன் ஐயா, என்ன பண்ணலாம், என்னன்னு சொல்லுங்க, எதுனாலும் நான் ரெடியா இருக்கேன்னு. அப்ப மகரிஷி சொன்னாங்களா, எனக்கு ஏதாவது ஒரு காணிக்கை நீங்க தர வேண்டும் என்று நீ கருதினால் உங்களிடம் உள்ள பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் போன்ற துர்குணங்களை இங்கேயே இப்போதே விட்டு விடுங்கள். நிறைமனம், சகிப்புத்தன்மை, தியாகம், கற்பு நெறி, சமநோக்கு, மன்னிப்பு எனும் நற்குணங்களுடன் தொண்டாற்ற சென்று வாருங்கள்.
போயிட்டு வாங்கப்பா, அது போதும் எனக்கு என்று சொன்னாராம். நீங்கள் பேசும்போது எனக்கு இதெல்லாம் தோன்றியது. நாமெல்லாம் மிகவும் பாக்கியசாலிகள் ஐயா, மனவளக்கலை அன்பர்கள் எல்லாமே. ஆமா, வாழ்க வளமுடன். சிறந்த சிந்தனை உரைக்கு நன்றிங்க ஐயா. மிக்க நன்றி அம்மா. உண்மை ஐயா. அதாவது நம்ம மகரிஷி எப்பவுமே பாத்தீங்கன்னா, எனக்கு குரு காணிக்கை அப்படின்னு நீங்க செலுத்துறதா இருந்தாக்கா, இந்த மாதிரி ஒரு சிந்தனைகளை மற்றவர்களிடம் செலுத்தி அவர்களை மனம் திருந்த செய்யும் பொழுது அவர்கள் வாழ்வு மேம்படுகிறது. அதுதான் நாம செய்யணும். இதுதான் நாம கொடுக்கின்ற குருவிற்கு ஒரு காணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு, வாழ்க வளமுடனமா. மிக்க நன்றி. கண்டிப்பாக ஐயா. நாம் அனைவரும் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்வோம் இந்த நாள்ல. அன்பும் கருணையும் மனவளக்கலை அன்பர்கள் உலகம் முழுவதும் பரப்பி உலக சமாதானத்திற்கு வழிவகுக்க வேண்டும் என்று WCC கர்நாடகா சார்பாக கேட்டுக்கொண்டு இன்றைய அறிவிப்புகளுக்கு செல்லலாம். அன்பர்கள் கேள்விகளுக்கு ஹேண்ட்ரைஸ் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கு முன்னால அறிவிப்புகள். இன்று மாலை 4:15 9 மைய தவம், 4:55 ஸ்பீச் இஸ் சில்வர் சைலன்ஸ் இஸ் கோல்டு என்ற தலைப்பிலே ஸ்ரீமதி நாகலட்சுமி அவர்கள் உரையாற்ற இருக்கிறார். நாளை மதியம் 2 மணிக்கு ஸ்கை ப்ரொஃபசர் ஜெயலட்சுமி அவர்கள் ஐம்புலனால் அறிய முடியாத அரூபம் என்ற தலைப்பிலே உரையாற்ற இருக்கிறார். மாலை 4:55 ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஜெகதேவி அவர்கள் எஃபெக்டிவ் லைஃப் என்ற தலைப்பிலே உரையாற்ற இருக்கிறார்கள். தற்போது கேள்வி பதிலுக்கான நேரம். மகேஸ்வரி அம்மா அன்மியூட் பண்ணிட்டு நீங்க ஐயா கூட பேசணும். மகேஸ்வரி அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா நேரம் ஆயிட்டு இருக்கு, நீங்க கேள்விகளை கேட்கலாங்கம்மா. செந்தில் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்க அம்மா. வாழ்க வளமுடன். நல்லா இருந்தது ஸ்பீச். அதுல சில இடத்துல மட்டும் இந்த தொடர்பு இல்லாம ஒரு 2-3 இடத்துல ஒண்ணுக்கு வார்த்தைக்கு ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தைக்கு தொடர்பு இல்லாம ஒரு 2-3 இடத்துல இருந்தது. மற்றபடி ஸ்பீச் அருமை. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அலமேல அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கூட பேசலாங்கம்மா. செந்தில், வாழ்க வளமுடன் ஐயா. மாமி, வாழ்க வளமுடன். செந்தில், வாழ்க வளமுடன். நலமா இருக்கீங்களா மாமி? ஆமா. சிறந்த மெய்ப்பொருளை, அழிவில்லா மணியை தெரிந்து முக்காலமும் உணரும் உணர்வை மன்னிப்பின் மூலம் கொடுத்த உங்கள் சிந்தனை விருந்து மிகவும் மகிழ்ச்சிக்குரியது. நான் மகிழ்ந்தேன், நிறைந்தேன், உங்கள் சிந்தனையில் இணைந்தேன். வாழ்க வளமுடன். மிகவும் நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். எழிலரசி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன் சிஸ்டர். வாழ்க வளமுடன். மன்னிப்பின் மகிமை பத்தி ரொம்ப அருமையா அற்புதமா பேசினீங்க. மகரிஷி சொன்ன மாதிரி எல்லா மக்களுக்கும் இந்த மன்னிப்பின் பத்தி அவர் எப்படி சொன்னாரோ எல்லா மக்களுக்கும் புரியுற மாதிரியும் உணர்ற மாதிரியும் நீங்களும் ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க சகோதரரே. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய அன்பு குடும்பம், நீங்களும் வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையா இருந்துச்சு. மிக்க நன்றி சிஸ்டர். வாழ்க வளமுடன். அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் சிஸ்டர். வாழ்க வளமுடன் சிஸ்டர். ஐயா பாஸ்கர பாண்டியன் ஐயா, வாழ்க வளமுடன். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. ஐயா பாண்டியன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? கேக்குதுங்க. பேசலாங்க. கேக்குதுங்களா? கேக்குதுங்க, பேசலாம். கேக்குதுங்க, பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. செந்தில், உங்க ஸ்பீச் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. பர்டிகுலரா ஒரு 2 இது சொல்லணும்னு நினைச்சேன்.
அந்த 7 யூனிவர்சிட்டி ரிசர்ச் பண்ணவர் சொன்னீங்க. அந்த இம்யூனிட்டி கிடைக்குது, பிசிக்கல் ஹெல்த் கிடைக்குது, மென்டல் ஹெல்த் கிடைக்குது, பர்டிகுலரா கேன்சருக்கு இம்யூனிட்டி கிடைக்குது. அது ஒரு அருமையான ரிப்போர்ட்டு. இன்னொன்னு கலாம் சொன்னது சொன்னீங்க, நம்ம எல்லாருக்கும் திறமை இல்லாம இருக்கலாம், ஆனா அதை வளர்த்தி கொள்ளும் தகுதி திறமை நம்மிடம் உள்ளது அப்படின்னு கலாம் சொன்னது சொன்னீங்க. இது ரெண்டும் ரொம்ப அருமையான ரிப்போர்ட்டு. உங்க ஸ்பீச் ரொம்ப அருமையா இருந்தது. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நிகழ்ச்சிகளை நிறைவு செய்யலாம். நிறைவு செய்வதற்கு முன்பாக சிறப்புரையாற்றிய செந்தில் ஐயா அவர்களை மன்ற முறைப்படி வாழ்த்த கடமைப்பட்டுள்ளோம். நாம் அனைவரும் துரிய நிலைக்கு வந்துவிடலாம். இன்றைய தவம் மற்றும் சிறப்புரையாற்றிய அருள்நிதி செந்தில் முருகன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்தம் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்தம் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இன்றைய ஆத்ம சங்கம நிகழ்விற்காக ஜூம் இணையவழி இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மனவளக்கலை அன்பர்கள் மற்றும் அவர்களின் குடும்பங்களும் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து மனவளக்கலை மன்றங்களும் அவற்றின் பொறுப்பாளர்களும் வாழ்க வளமுடன். இந்நிகழ்ச்சி நடைபெற உறுதுணையாக இருக்கின்ற உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். நாளை மீண்டும் 2 மணிக்கு இறையோடு இணையலாம். வாருங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். உலக வாழ்த்து. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.